வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு சொன்னால், இது மிஸ்டர் ஜேகே. இப்போ என்னத்தை பற்றி கேட்க போகிறோம்னா, இன்றைக்கு ஒரு கண்டனம் இல்லை. கண்டன் இல்லைன்னு சொன்னால் கண்டன் இருக்குது நிறைய, ஆனால் கதைக்க போகிறது கண்டன் இல்லை. பொதுவான விஷயந்தான். என்ன சொன்னால், நாங்கள் இந்த வெளிநாடுன்னு சொல்லி வர்றோம் தானே. வெளிநாட்டு வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களும். நார்மலாக ஊரில் எப்படி இருப்போம். நான் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் ஃப்ரான்ஸில். இப்போ டைம் வந்து எப்படியும் 10 மணி இருக்கும். வேலைக்கு போகணும். வீட்டிலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து போகிற இடத்த பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு நம்மளை எப்படி இருக்குது ஃப்ரான்ஸ்ன்னு சொல்லி. ஆசைப்படுற நீங்கள் பாருங்கள், வரலாமா வேண்டாமான்னு சொல்லி. அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம். நான் யாரையும் இங்கே வாங்க வராதிங்கண்டு ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். சில விஷயங்கள் இருக்குது, அதுகளை இங்கே இருக்கிறவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சு கொண்டு ப்ராப்பரான வழியில் வந்தீங்கன்னு சொன்னால் ஓகே. அதை விட்டுட்டு வராதிங்க வந்ததண்டாங்க அப்படி பழைய கிளடுகட்டல் மாதிரி எலம்ப விரும்பலை. அது உங்கள் விருப்பம். உங்கள்கிட்ட காசு இருந்துச்சுன்னு சொன்னால், இதாக இருந்துச்சுன்னு சொன்னால் வாங்க, ஓகே, பிரச்சனை இல்லை. பட் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் மிஷின் லைஃப் தான். ஏன்னா ஃபுல் டைம் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் வேலை அப்படின்னு சொல்லி ஓடிட்டே இருக்கணும். ஓடிட்டே இருக்கணும். ஒரு நேரம் நீங்கள் வேலைக்கு போகாமல் நின்றுட்டீங்கன்னு வைங்க, உங்கள்கிட்ட நிறைய சிக்கலில் மாட்டுப்பட்டுருவீங்க. அதனால் போயிட்டு இருக்கணும். இங்கே உங்களோட ஊரில் இருக்க மாதிரி கிளைமேட் இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டைம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் எதிர்த்து ஓடக்கூடிய மனநிலையோடு வர விரும்புகிறவங்க வாங்க. ஐயா, இப்போ இன்றைக்கு வந்து குளிர் -2 போகுது. அப்படி இருந்தமே செய்யுது. வேலைக்கு போகணும். 1-2-3 உடுப்பு. இது என்ன, நான் இந்த ரூட்டால் போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் நார்மலாக பஸ் எடுத்து போகலாம். நான் காலையில் தானே பஸ் எடுத்து போகிறதில்ல. சும்மா வாக்கிங்காகவும் இருக்கட்டும், நடக்கிறதுனால என்னை விட்டு சும்மா நடந்தான் போகிறது. ரோட்டு வேலை செய்கிறாங்க. இடம் அதாவது உங்கள்கிட்ட ஊரில் இருக்கிற இடத்த விட இங்கே எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். சும்மா நார்மலாக இது நான் சும்மா நார்மல் போகிற ரூட்டினுடைய கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் தூரம் போகலாங்கும் நிலைமை என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. அதில் ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஃபீல் உணர்வீங்க. இதுக்காக வந்து மோஸ்ட்லி வந்து தமிழ் ஆட்கள் கூடுதலாக இருக்காங்க. இப்படித்தான் இருக்குது நார்மலான இது. கராச்சோன்னு இருக்கிறபடி எப்படி இருக்குது. மற்றது பெரியக்குள்ளே போனீங்கன்னெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இடங்களும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆட்களும் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம். நார்மலாக இதுக்குள்ள பெருசாக ஆட்கள் இருக்க மாட்டாங்க. எனக்கு கொஞ்சம் தூரம் ஒரு ஜங்ஷன் ஒன்று வரும். இது வந்து நான் நிற்கிறது பிளாக்கூர். வேறு என்ன சொல்லணும்னு நினச்சினாண்டா, இந்த நாடுகளுக்கு வர நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், உங்களுக்கான மொழித்திறனையும் வளர்த்து கொண்டு வாங்க தயவு செய்து. அது சின்ன வயசுலேருந்து சில பேர் நாங்கள் O லெவல் படிக்க வைக்கலாம். எங்களோட ஃப்ரெண்ட்ஸாக்கெல்லாம் வெளிநாடு வந்தவங்க. நாங்கள் A லெவல் படித்து இருக்கலாம். சும்மா அவங்க வெளிநாடு போகிறோன்னு சொல்லி வெளிநாட்டுக்கு ஆசையை வளர்த்து அவங்க வெளிநாடு வந்தார்கள். அப்படி நீங்கள் சின்ன வயசுலேருந்து அந்த பிளானில் இருக்கிறீங்கன்னு சொன்னால், இப்போ உங்களோட பிளானை யூரோப் கண்ட்ரி தான் உங்களோட லைஃப்பை கொண்டு போகக்கூடிய மாதிரின்னு சொல்லி ஒரு பிளானில் சின்னலேருந்து இருக்கீங்கன்னு சொன்னால், இப்போ இந்த நாட்டுக்கு நீங்கள் போகிறீங்கன்னு சொல்லி ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால், அந்த நாட்டுக்குரிய லாங்குவேஜை முன்னுக்கே படிக்க வலிக்கிடுங்க. அப்படி படித்து அதாவது படித்து நீங்கள் பெரிய இதெல்லாம் டிப்ளமெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லி நான் சொல்லல. நார்மலாக படித்து உங்களுக்குரிய ஒரு பேசிக்கான விஷயங்களை கூட உங்களுக்கு செய்யக்கூடிய அளவுக்கு ஓரளவு லாங்குவேஜை படிச்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னாலும் இங்கே வந்து மூவ் பண்ணுறதுக்கு ஓகே. அதாவது உங்கள்கிட்ட என்னதான் இல்லாட்டியும் ஒரு மொழித்திறன் இருக்குன்னு வைங்க. ஒரு இடத்துல போய் அதாவது என்னென்னு சொல்கிறது, ஒரு கம்யூனிகேஷன் லெவல் உங்கள்கிட்ட இருக்குன்னு சொன்னால், நான் அவருக்கு என்ன சொல்கிறேன்னு புரியணும், அவனை என்ன சொல்கிறான்னு எனக்கு புரியணும். அந்த லெவலில் நாங்கள் ஒரு இடத்துக்கு போனோம்னு சொன்னால் எங்களால் என்னன்னு செய்து கொள்ள முடியும். சில இடங்களில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் வந்து இருப்போம். ஆனால்
எங்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு எப்படி ஓ அவன் எப்படி தண்ணி கேட்டுக்க வேண்டி குடிக்கிறன்றத கூட சில இடங்களில் இருக்காது. அதே மாதிரி நீங்கள் ஜூகே இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூகே வந்து நீங்கள் அதாவது சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு அந்த இங்கிலீஷ்ன்ற ஒரு விஷயத்த பிடிக்கலையோ உங்களுக்கு அதாவது ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ அந்த டைமில் உங்களுக்கு இங்கிலீஷ்னா 1க்கு 1 தெரியும், அதே மாதிரி 1 2 என்னென்னு தெரியும், போட் 2 தண்ணின்னு தெரியும். அப்போ அப்படியான இங்கிலீஷ் பேசக்கூடிய உங்களுக்கு ஓரளவு தெரிந்த இடத்துக்கு போனீங்கன்னு சொன்னால் மூவ் பண்ணி போயிடலாம். இப்போ ஃப்ரான்ஸ் மற்றது போர்த்துக்கல் எங்களை ஜெர்மனி பக்கம் போனீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு, டச்சு, சுவிட்சர்லாந்து, டச்சு. அப்போ அப்படியான இடத்துல வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்கள் லாங்குவேஜை இம்ப்ரூவ் பண்ணாமல் அங்கே போயிட்டு என்ன செய்ய போகிறீங்க, என்ன செய்வீங்க, என்ன செய்ய போகிறீங்கன்ற கேட்கல, என்ன செய்வீங்கன்ற கேட்குறது எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்கள். ஆனால் முந்தி உள்ளவங்களெல்லாம் லாங்குவேஜ் தெரிஞ்சு வர இல்லை, நம்மளாக வந்தாங்க. அவங்களாம் மூவ் பண்ணி கொண்டு போகக்கூடிய டைமும் வேலையிலும் இருந்துச்சு, அதுக்கான ஃபேஸ் அப்போ இருந்துச்சு. இப்போ அது ஒன்றும் இல்லை. ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய இடத்துல நிறைய பேருக்கு வேலை இல்லாமலாம் இருக்காங்க. அவ்வளோத்துக்கு எதுன்னு சொன்னாலும் யோசிங்க. மற்றது நாங்கள் இருக்கிற இடத்த பற்றி என்ன தெரியணும்னு சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போடலாம். உங்களுக்கு இங்கே இருந்து இல்லை ஃப்ரான்ஸ் வர்றதுக்கு இருக்கிறீங்களா, இதை இப்போ இங்கே இருக்கிற விஷயங்கள் என்ன தெரியணும், என்னென்ன செய்யணும். எனக்கும் பெருசாக இங்கே இருக்கிறதுல என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் பெருசாக தெரியாண்டுன்னா இப்போ தான் நம்மளாக பழகிட்டு வரேன். அப்போ கொஞ்சம் போகணும். நம்மளாளுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்க போகிறேன்னு சொன்னால் அதை நான் சரியான முறையில் நான் தெரிஞ்சிருக்கணும் ஃபஸ்ட்டு. சரியா, தெரியாமல் ஒரு விஷயத்தை ஒரு ஆளுக்கு சொல்கிறது சரியான தப்பான விஷயம். அது எங்களுக்கு சின்னதாக இருக்கும், ஆனால் உண்மையிலேயே அவங்களுக்கு என்னவாக இருக்கும்னு சொன்னால் அது பெரிய ஒரு ஆபத்தில் கொண்டு விட்றதான் முடியும். ஸோ அப்போ ஒரு விஷயத்தை தெரியாமல்னா ஒரு ஆளுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது. மற்றபடி சின்ன சின்ன விஷயங்களை அது என்னால் முடிஞ்ச கேள்ப்பா கண்டிப்பாக பண்ணுவேன். நீங்கள் என்ன விஷயம் என்னன்னு சொன்னாலும் கொம்மனில் கேட்கலாம். கொம்மனில் கேட்குற அளவுக்கு அவ்வளோத்துக்கு நான் இன்னும் வளர இல்லை இந்த சேனலில். இப்போ தான் கொஞ்சம் 7 வியூஸ் 8 வியூஸ்ன்ட்ருக்கு. மற்றது இந்த நாட்டிலே உங்களோட ஊர் மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. மசைன்னு சொல்லுவாங்க. மசைன்னு சொன்னால் அது இந்த பேமெண்ட் மாதிரி. இப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்கீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்க பேமெண்ட்டுக்கு போனீங்கன்னா தெரியும் பேமெண்ட் என்ன மாதிரி போடுவாங்க, பேமெண்ட்டில் என்ன செய்வாங்க. அதே விஷயம் இங்கே ஒவ்வொரு கிழமைக்கு ஒரு கிழமைக்கு ஒரு இடத்துல நடக்கும் நார்மலாக. அதே மாதிரி இன்றைக்கு இங்கே லாக்கூர்னால் வந்து மாசே அது மாசேன்னா இப்படி சந்தை மாதிரி போடுவாங்கன்னு வைங்க, எல்லாமே இருக்கும். பார்ப்போம். 7 நிமிஷமாக நடந்திருக்கேன். நார்மலாக அந்த வீடியோ 7 நிமிஷமாக 8 நிமிஷம் ஆயிடுச்சு. 8 நிமிஷமாக நடந்துட்டேன். இந்த இதில் பார்த்தீங்கன்னா சொந்த இதில் போட்டிருக்காங்க உடுப்பு போட்டிருக்காங்க என்னென்ன ரேட்டுன்னு சொல்லி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் கேன் பேக் ஐட்டங்கள். ஆனால் இதுக்கு இன்றைக்கு கொஞ்சம் சின்னப்பழக்கம் கூடவாக இருக்கும். எல்லாம் பில்லு 15. இது ஒரு மாதிரி விளையாட்டு சாமான், விளையாட்டு சாமான். இது சும்மா கேட்டின் ஐட்டங்கள். அப்படி நிறைய சாமான் மசையில் போடுவாங்க. இதே மாதிரி ஷூ இருக்கும், ஃப்ரூட் இருக்கும். இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் விலை குறைவாக எடுக்கலாம். அதாவது சீப்பான ப்ரைஸில் நீங்கள் நார்மலாக இங்கே வந்து எடுக்கலாம். நார்மலான விலைகளுக்கு எல்லாமே இருக்குது. குளிருக்கு போடுற க்ளோத், ஷூ வருது. என்னடா ஊர் மாதிரி நின்று கதைச்சி என்ன விலை அது இதுன்னு சொல்லி கேட்குறதுக்கு டைம் இல்லை. என்னோட வேலைக்கு போய் செய்து போடுறபடியே அப்படியே டைம் போயிடும். அப்போ சும்மா நார்மலாக எடுக்கலாம். இல்லை என்னென்னு சொன்னால் எல்லாம் விலை குறைவாக இருக்கும். ஆனால் அவ்வளோத்துக்கு பிராண்டாக வந்து பார்த்திங்கன்னா பிராண்டாக இருக்காது, நார்மல் பிராண்டாக இருக்காது. சும்மா நார்மல் யூஸிங்க்கு இருக்குது. அப்போ அதை வந்து நாங்கள் என்ன செய்யலாது, ரொம்ப நாளைக்கு பாவிக்கு யூஸ் பண்ணிடலாம். இப்படியே போனால் எவ்வளோ தூரம் நிறைய தூரத்துக்கு நம்ம நம்மளை
இங்கே தமிழ் கடையிலும் இருக்குது நிறைய. தமிழ் போட்டில் தமிழால் பேர் எழுதி அப்படி நிறைய தமிழ் கடையிலும் இருக்குது. நாங்கள் ரெகுலராக போகிறதில்ல. ஒரு கடை இருக்குது நானா கடைன்னு சொல்லி, அந்த கடையில் தான் சும்மா ரெகுலராக வந்து டீ எங்களை காலை உணவுகளை இந்த இருக்குது. மங்காள அப்படின்ற காட்டினா தான் தெரியும். இதுவும் ஃபுல்லாக இது இதாக இருக்கும். நானா கடை தமிழ்லேயும் இருக்கும். இது ட்ராம் ரூட். இது வந்து பார்த்தா எங்காலையும் ஃபுல்லாக மாசேதான். இது மட்டும் இல்லை, ஒரு பெரிய தேசமே இருக்குது. சுற்றி காட்டுன்னு சொன்னால் இந்த கேர்ள்ஸு பெரிய வளையல் எழுதிகள் அப்படி போடுவாங்க விஷயம். ஆனால் சுற்றி காட்டுறேன்னு சொன்னால் நான் ஒரு நாள் ஃபுல்லாக நின்று சுற்றி காட்டணும் இந்த மாதிரி. ஏன்டா சொன்னால் அவ்வளோத்துக்கு பெரிய இடமா இருக்கும். அவ்வளோத்துக்கு பெரிய அங்கே ஃபுட் ஐட்டங்கள் அப்படி அங்கே தொப்பியல் மரக்கறி ஊரில் விற்கிற மாதிரி அந்த சும்மா கிள்ளி நகையல் இதுகள் விளையாட்டு சாமான்கள் இப்படி பார்த்தோம்னு சொன்னால் நிறைய இடத்துல நிறைய சாமான் வந்து போட்டிருப்பாங்க. இது ஒவ்வொரு கிழமைக்கு ஒவ்வொரு இடத்துல மாறும். அது யாழ்ப்பாணம் அங்கே கிளிநொச்சி அப்படி ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு நாளைக்கு மாறிக்கொண்டிருக்கும். ஓகே, பாய். வேலைக்கு டைம் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு வேறு ஏதாச்சும் நீங்கள் கேளுங்க. என்ன சொல்கிறேன், என்ன கொடுக்குறேன்னு தெரியல. நீங்கள் ஏதாச்சும் கொமெண்டில் கேள்வி கேட்டால் அதுக்கேற்ற மாதிரி வீடியோக்களை கண்டிப்பாக தருவேன். நன்றி.